இயேசு கிறிஸ்து நாமத்தினால என்ன செய்கிறேன், நீ நிந்தித்த ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தினாலே நான் வருகிறேன் என்று சொன்னான். ரெண்டாவது, பயிற்சி பெற்றால் மாத்திரமல்ல, அதை பயன்படுத்தும் போது நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு நிச்சயமாய் நான் ஜெயம் பெறுவேன், அவன் முறிந்து விடுவான்கிற அந்த விசுவாசத்தோடு நீ வார்த்தையை அறிக்கையிடும் போது கட்டாய சுகத்தை தட்டுவார். அந்த எதிராளியுடைய வாழ்க்கை முறிந்து போகும். அல்லேலூயா. கடந்த 3 மணி பேரில் பெங்களூரில் இருக்கிற ஒரு பையனுக்காக நான் ஜெபித்தோம். ஆமென். அவன் மூக்கில் தான் சாப்பாடு போட்டு கண் திறக்க முடியல, வாய் பேச முடியல, நடக்க முடியவில்லை. ஆமென். நாங்கள் 3 மணி பேரில் கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபித்தோம். அடுத்த நாள் காலையில் கண் திறந்து பார்த்துருக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ பேச ஆரம்பித்து விட்டான். ஏனென்று சொன்னால், நாம் வீசுகிற கல் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு பேசுவோமானால் கர்த்தர் நிச்சயமாய் உன் வாழ்க்கையில் கிரியை செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் யாருன்னே தெரியாதையா, ஆனால் ஆண்டவருடைய பாரத்தோடு ஜெபிக்கும் போது, விசுவாச வார்த்தையை அனுப்பும்போது கர்த்தர் கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் சொன்னாங்க, நானும் 3 மணி பேர் வந்து கலந்து கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏனென்று சொன்னால், நம்முடைய தேவன் அற்புதத்தை செய்கிற தேவன். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். பாருங்கள், திங்கக்கிழமை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டுன்னு சொல்லிட்டாங்க. டாக்டர் நேரத்தை குடிச்சிட்டாங்க, இனி பிழைக்க மாட்டான், வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு போவோன்னு சொன்னாங்க. நாங்கள் சனிக்கிழமை இரவு ஜெபித்தோம், ஞாயிற்றுக்கிழமை சுகத்தோடு காணப்படுகிறார். ஹல்லேலூயா.